வணக்கம். இன்னைக்கு 30 டிசம்பர் 2021. டைம் வந்து கரெக்டாக 9:07 ஆகுது. இன்றைக்கி நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நான் டைம் டு டைம் பார்க்க முடியாது. இன்றைக்கும் நாளைக்கும் நான் கண்டிப்பாக ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால இப்போ நான் காத்தாலே ஆன் பண்ணி வச்சிடுறேன். இன்றைக்கி நம்ம 100 பாயிண்ட் இந்த மணி ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஏன் இன்றைக்கி இந்த மணி ஆப்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதாவது ரொம்பவே செலக்ட் பண்ணிக்கோ, எங்கே மார்க்கெட் இருக்கோ அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் எடுத்துக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி அந்த மணி ஆப்ஷனில் டைம் டிகே ஹெவியாக இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தலைவலி வரும். ஸோ அதனால் நான் 100 பாயிண்ட் இந்த மணி ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இதே ஹைப்ரிட் மோடு தான் எடுத்திருக்கோம், மல்டிப்ளேயர் எடுத்திருக்கோம், ரோபோவில் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கும் ஒரே லேட்டு தான். இப்போ நான் வந்து இதோடைய ரெக்கார்டு வந்து மார்க்கெட்டு நான் இப்போ எல்லாம் ஆன் பண்ணிடுறேன். நமக்கு தேவையான ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ரெக்கார்டு. நடுவில் ரெக்கார்டு கிடையாது, நான் ட்ராவலிங்கில் இருப்பேன். ஸோ மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் இருக்குது. ஆரம்பிச்சுட்டு அது போகட்டும். ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அட் த இஓடி எண்ட் ஆஃப் த டேல நம்ம பார்க்கலாம், என்ன ப்ராஃபிட் வந்திருக்கோ இல்லை என்ன லாஸ் வந்திருக்குன்றதை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 2 மணி ஆகுது. ஆக்சுவலாக ட்ரேடு முடிஞ்சிருச்சு. நான் போட்டு வச்சுருந்தது ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆகிருக்கு. இப்போ நான் முதல்ல வந்து சார்ட்டில் காட்டுறேன், அதுக்கப்புறமா வந்து ரோபோடைய ஆர்டர் புக் காட்டுறேன், அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டுடைய ஆர்டர் புக் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சார்ட்டை பார்க்குறோம். சார்ட்டை பார்க்கும்போது முதல்ல இங்கே பை வந்திருக்கு. பை வந்துட்டதுக்கப்புறம் நல்லா மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இது ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா 2வது தடவையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. 3வது தடவை பை ஆனது மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதை நம்ம கிளியராக பார்த்தோம்னா 9:17க்கு ஒரு லாட் பை ஆகிருக்கு, 9:25க்கு ஒரு லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதாவது 9:17க்குனா இங்கே தான் ஆயிருக்கணும், 9:25னா இங்கே ஒரு லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கணும். அதே போல் 2வது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 9:28, 9:29 ரேஞ்சில் ஆயிருக்கு. 11:35க்கு திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. தெரியுது கால் ஆப்ஷனு. 9:28 9லனா இந்த இடத்துல ஆயிருக்கணும். அதாவது 9:28 திரும்ப ஒரு தடவை பை ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கணும். 9:28னா திரும்ப இந்த இடத்துல பை ஆகிருக்கு கரெக்டாக. திரும்ப 11:30க்குனா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. 3வது டைம் வந்து கரெக்டாக வந்து 12:04க்கு பை ஆகிருக்கு. அது 1 மணிக்கு நம்முடைய ப்ராஃபிட் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. 12:04லேருந்துனா இந்த இடத்துல திரும்ப ஆயிருக்கணும். 12:04னா கரெக்டாக இந்த ரேஞ்சில் ஆயிருக்கணும். 12:04ன்னு வரும்பொழுது அங்கேருந்து கரெக்டாக 1 மணின்னு வரும்போது மார்க்கெட் மேலே போயிடுது. இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கணும். நம்முடைய டோட்டலாக வந்து 4000 கிட்ட ப்ராஃபிட் வந்து புக் ஆகிருக்கு. இதனுடைய ஆர்டர் புக்கை பார்க்கலாம். நம்ம ஆர்டர் புக்கை பார்க்கும்போது நமக்கு தெரியுது கிளியராக. வித் டைமிங்கோட 9:17க்கு பை ஆகிருக்கு. 258 ரூபாக்கு 34,800 கால். அது 200 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. திரும்ப 228 ரூபாக்கு கிட்டத்தட்ட 9:30க்கு திரும்ப பை ஆகிருக்கு. அது 165 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. திரும்ப 195 ரூபாக்கு 4 லாட் பை ஆகிருக்கு. அது 281 ரூபாக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இப்போ நம்ம போட்டு வச்சிருந்தது ட்ரைலிங்கில் ஆட்டோமேட்டிக்காக 3000 மேலே ப்ராஃபிட் வந்து கட் பண்ணுற மாதிரி போட்டு வச்சிருந்தோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிடுச்சு. ஓவரால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. 4000 புக் ஆகிடுச்சு. நம்ம போட்டு வச்சிருந்தது ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் என்ன 4 லாட் எடுத்திருக்கு. டோட்டல் 175 குவான்டிட்டி காட்டுது. அதாவது ஃபஸ்ட்டு 25, 2வது 50, அடுத்தது 100. ஸோ ஓவரால் 4000 ரூபா ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.